சாஸ்தா வரவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா வரவை கேளாய். ஓம் சாமியே சரணமையப்பா. சாமி சரணம். இந்த மாதம் வந்து பார்த்தோம்னா சிங்க மாதம்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு வந்து ஆவணி மாதம். ஆவணி மாத பூஜை வந்துட்டு நல்ல கூட்டம் பக்தர்கள் நல்லா வந்து ஆத்மார்த்தமாக தரிசனம் பண்ணிட்டு ஐயப்பன்கிட்ட ரொம்ப வேண்டிட்டு ரொம்ப நல்ல தரிசனம் பண்ணி எல்லாமே சந்தோஷத்தில் போனாங்க. அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா சிங்க மாதம்னு சொல்லிட்டு மலையாள மாதத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல தான் வந்துட்டு நம்ம திருவோணம் வரும். திருவோணம் வந்துட்டு இப்போ எப்போ வருதுன்னு சொல்றோம்னா செப்டம்பர் 13ஆம் தேதி திருவோணம் 13 to 17. அது கூட சேர்ந்து கன்னி மாசமும் பூஜையும் தொடர்ந்து வருது. அதனால அந்த 17ஆம் தேதி நட அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது சாயந்தரம் தான் அடைக்கும். அப்படி இருந்தாலும் 13ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூவா கோயில் இருக்கும். யாரும் வந்து 17ஆம் தேதி அடைச்சிட்டாங்க அடுத்த கோயில் இல்லை அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அதனால 13ல இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சிங்க மாசமும் ஓணம் கன்னி மாசம் பூஜையும் 3 தொடர்ந்து வர்றதுனால நம்ம வந்துட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ண தாராளமாக வரலாம். மழைக்காலம் என்பதனால வந்துட்டு எல்லாமே இந்த ரெயின் கோட்டு கூட இந்த மழையை நனையாமல் இருக்க சேஃப்டி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லது. வயசானவங்கெல்லாம் நடந்து வர்றப்ப பார்த்து வரணும். நிறைய இடத்துல வழுக்கும். அந்த வழுக்கிறதெல்லாம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்கே ரெகுலராக வர்ற ஒரு சாமி ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி வழுக்கி தலையில் ஒரு லேசாக அடிபட்டுச்சு. ஐயப்பனுக்குள்ள அவர் நல்லா இருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரியே வயசானவங்க 60-70 வயசானவங்க வந்து சேஃப்டியாக வாங்க, டோலியில் வாங்க. இதான் ரொம்ப சிறப்பு. அவங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தரிசனமும் கிடைக்கும். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா.